பள்ளி கல்விக்கான புதிய மாநில கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாநிலத்தில் இருமொழி கொள்கையை தொடர வேண்டும் என புதிய கொள்கையை தயாரித்த குழு பரிந்துரை. தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தற்போது வெளியிட்டு சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மாநில கல்விக் கொள்கை 2025. அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். அனைத்து மாணவர்களுக்கு 100 விழுக்காடு உயர்கல்வி என்பதை இலக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய கல்விக் கொள்கை. எல்லோருக்கும் எல்லாம் என்பதே மாநில கல்விக் கொள்கை. எந்த கல்வி திட்டத்தில் படித்தாலும் தமிழ் மொழி கட்டாயம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டார். செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ராணிப்பேட்டையில் தொடர் மழையால் அரசு மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சூழ்ந்து மழைநீர். நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் நோயாளிகள் அவர்களது உறவினர்கள் அவதி. இந்திய வரலாற்றிலேயே தங்கும் விலையில் இதுவரை இல்லாத புதிய உச்சம். சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கு விற்பனை. ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் இன்று வரை ஏறுமுகத்திலேயே தங்கும் விலை ஒரு வாரத்தில் மட்டும் 2,560 ரூபாய்க்கு உயர்ந்ததால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. வாக்கு திருட்டு என்பது தேர்தல் முறைகேடு மட்டுமல்ல, அரசியலமைப்பு ஜனநாயகத்திற்கு எதிரான மிகப்பெரிய துரோகம். புதிய வீடியோவை வெளியிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இணை அரசாங்கம் நடத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். எழுத்தாளர்களுக்கு கனவு இல்ல திட்டம் தொடர்பாக வழக்கில் நீதிமன்றம் காட்டம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 21,135 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து 16,500 கன அடி நீர் வெளியேற்றம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே JCB இயந்திரம் மீது விழுந்த ராட்சத பாறை. அப்பல் போல் நொறுங்கிய வாகனத்திலிருந்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஓட்டுநர். மதுரை மாட்டுத்தாவணியில் வீட்டிற்குள் புகுந்து சிறுவனை கடித்து குதறிய திருநாய். காப்பாற்ற வந்த தந்தையையும் கடித்து குதறிய அதிர்ச்சி காட்சிகள். நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் அணிவகுப்பு ஒத்திகை. முதலமைச்சரை காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அழைத்து வருவது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெரும் வெள்ளத்தால் பல்வேறு பகுதிகளில் நிலை குலைந்த சாலைகள். உத்தரகாசி ஹர்சில் பகுதியை இணைக்கும் பாலம் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கும் பணிகள் தீவிரம். உத்தரகாண்ட் மாநிலம் ஹர்சில் பகுதியில் வெள்ளப்பெருக்கால் அடித்துச் செல்லப்பட்ட பாலம். காட்டாற்று வெள்ளத்தில் இடையே பாலம் கட்டும் பணியின் பிரத்யேக ட்ரோன் காட்சி. ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு மகான்பூர் அருகே கடும் சேதமடைந்த சாலை. கத்துவா, பாணி, பஷேலி பகுதியை இணைக்கும் சாலை சீரமைக்கப்பட்டு சிறிய ரக வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி.
உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் தொடர் மழையால் சரையு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அபாய அளவை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் இந்தியில் பதில் அளிக்குமாறு கூறியதால் கோபமடைந்த நடிகை கஜோல், நான் பேசுவது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என காட்டமான பதில். अभी मैं हिंदी में बोलूं, जिसको समझना है वो समझ लेंगे. अभी मैं हिंदी में बोलूं, जिसको समझना है वो समझ लेंगे.